நடிகர் விஜய் அவர்களுடைய போக்கிரி திரைப்படத்தோட கதை தான் தனுஷ் அவர்களுடைய 55வது திரைப்படத்தோட கதையா? டைட்டில் இதுதானா? அமரன் படத்தை மிஞ்சுமா? இப்படின்ற மாதிரியான விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. இப்போ சினிமாவை எடுத்துக்கிட்டாலே நிறைய படங்கள் இன்னொரு படத்தை மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா அந்த படத்தோட கதைக்களத்தோட தான் இருக்கும். ஆனா இவங்க அதை எப்படி காட்டியிருக்காங்க, எந்த மாதிரி படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க, எந்த விதமான மாற்றத்தை கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் படம் ஹிட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும். அந்த வகையில இப்போ தனுஷ் அவர்களுடைய 55வது திரைப்படத்தோட கதை போக்கிரி திரைப்படத்தோட கதை தான். அதுல இவரோட கேரக்டர் பேர் இதுதான், இவரோட படத்தோட பேர் இதுதான் அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. சோ அது என்ன, எதுக்காக இந்த மாதிரியான விவாதம் இப்ப வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகர் தனுஷ் இவர் தமிழ் சினிமாவில் வந்தப்போ யாருமே உடனடியா ஏத்துக்கல. அதாவது சினிமா பின்புலத்தோட உள்ள வந்தாலுமே அவர் அப்போ மெல்லிய தோற்றத்தில் இருந்ததுனால உருவக்கேலி முதற்கொண்டு இவர் சந்திச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே விடாமுயற்சியால அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சு இன்னைக்கு ஒரு முன்னணி ஸ்டாரா இருக்கிறாரு. தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அப்படி இருந்தா கூட விடாமுயற்சியால ஒரு சில ஹிட் படங்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து படிப்படியா முன்னேறி இன்னைக்கு தனுஷ்னா இவர் தான், இவருக்கான இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படின்னு ஒரு மாஸ் நடிகரா இன்னைக்கு வலம் வந்துட்டு இருக்காரு. இவரோட படங்கள் பாக்குறதுக்கு எல்லாருமே ஆவலா காத்துட்டு தான் இருக்கிறாங்க. இவன் கடைசியா பாத்தீங்கன்னா அவரோட நடிப்புல வெளிவந்த ஒரு சில படங்கள் சரியா அவருக்கு கை கொடுக்கல. இதனால அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இவர் ரீசெண்டா பாத்தீங்கன்னா கர திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு. இந்த திரைப்படம் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வந்த படமும் கை கொடுக்கல. இட்லி கடை திரைப்படம் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. அந்த ஒரு திரைப்படம் கூட கை கொடுக்கல. அதனால கரப்படம் கை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா அந்த படமுமே விமர்சனங்கள் ரீதியா கூட நல்ல வரவேற்பு கிடைக்கல அப்படின்றதுதான் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா இப்ப அவர் தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. சோ இதனால தனுஷ் 55 இந்த படத்தை எதிர்பார்த்து எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விட்ட இடத்தை திருப்பி பிடிக்கணும். கண்டிப்பா இந்த படத்திலேயாவது இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது, இவருக்கான ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஹிட் படமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுதல் கூட வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல தான் இந்த படம் போக்கிரி திரைப்படத்தோட கதை தான் அப்படின்றான தகவல் வெளியாகி இருக்கு. இப்ப நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஒரு சில திரைப்படங்கள் இன்னொரு படத்தோட கதைக்களமா தான் இருக்கும். ஆனா இவங்க புதுசா அதுல என்ன காட்டுறாங்க, கதைக்களம் அதே மாதிரி இருந்தா கூட இவங்க எந்த மாதிரி நடிக்கிறாங்க, எந்த மாதிரியான காட்சிகளை உள்ள புகுத்துறாங்க, மக்கள் கிட்ட அதை எந்த மாதிரி கன்வே பண்றாங்க, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எப்படி டிஃபரன்ஸை காட்டுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் மக்கள் அதை சூஸ் பண்ணி விரும்பி பார்ப்பாங்க. அதன் மூலமா தான் ஹிட் அடிக்குமா ஹிட் ஆகாதா அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ இந்த படத்தோட கதை இந்த மாதிரி கதை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை யாரு இயக்குறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அமரன் படத்தை இயக்குன ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தான் தனுஷ் இப்போ நடிச்சிட்டு வராரு. பை த்ரில்லர் மாதிரியான கடம் தான் இந்த படம். சோ இந்த படத்தோட கதைக்களம் தான் இப்ப வெளியாகி இருக்கு. கதைக்களம்னா எந்த மாதிரி எடுக்க போறாங்க, எந்த மாதிரி கதைகள்ல உருவாகுது அப்படின்ற மாதிரியான விஷயம் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல ஃபங்க் வச்சுக்கிட்டு வித்தியாசமான தோற்றத்துல தனுஷ் நடிச்சிருக்காரு. சோ அதுலயுமே சாய் பல்லவி, ஸ்ரீலீலா 2 பேருமே ஹீரோயின் நடிக்கிறாங்க. அதுல வெறித்தனமான ஒரு டான்ஸையுமே தனுஷ் அவர்கள் ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வெளியாகி இருக்கு. சோ கர படத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ஓடிடியில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட அந்த மாதிரியான ஒரு நல்ல விமர்சனங்கள் அப்படிங்கிறது கிடைக்கல. ஏன்னா இந்த படம் கர்ணன் படத்தோட சாயல் இருக்கு. சோ அந்த ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் பாக்குற மாதிரி தெரியல. ரெண்டுலயுமே ஒரே போல இருக்கிறாரு தனுஷ் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் விமர்சனங்கள் நிறைய பேர் முன் வச்சிருந்தாங்க. சோ இதனாலதான் இப்ப 55 படத்தை எல்லாருமே எதிர்பார்த்து ரொம்பவே காத்துட்டு இருக்காங்க. சோ தனுஷ்க்கு கடைசியா ராயன் திரைப்படம் 150 கோடி வசூல கொடுத்தாலுமே அந்த படமே விமர்சன ரீதியா வரவேற்பு கிடைக்கல, கொஞ்சம் அடி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவர் இயக்குனாரு. தனுஷ் ஒரு படத்தை இயக்கியிருந்தாரு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். எந்த படமும் சரியா ஓடல. அதுக்கப்புறம் இவரே இயக்கி நடிச்ச திரைப்படம் இட்லி கடை. இந்த படமும் அந்த அளவுக்கு ஓடல. அதுக்கப்புறமா தான் இந்த கர படம், இந்த படமும் கை கொடுக்கல. சோ அதனாலதான் அமரன் படத்தோட இயக்குனரை வச்சு இப்ப படம் நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையுமாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அமரன் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்துச்சு. சோ அதனால அந்த இயக்குனரோட படத்துல இவர் நடிக்கிறார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஹிட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சோ குறிப்பா அந்த தனுஷ்லாம் ஃபங்க்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறார் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. இதுலயுமே செழிகன் அப்படின்ற கதாபாத்திரத்துல தான் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்ப கடைசி சில படங்கள் எடுத்துக்கிட்டா கூட தமிழ்ல தலைப்பு வைக்கிறது தான் முடிவு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா தொடர்ந்து தமிழ்ல தான் தலைப்புகளை தேர்வு செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்கவும் பட்டுட்டு வருது. சோ இந்த படம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போக்கிரி படத்தோட கதை மாதிரி தான் இந்த படம் இருக்கு. அந்த கதைக்களத்துல தான் இவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுல என்னன்னா மம்முட்டி வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியா டானா இருக்கிறாராம். சோ இந்த நிலையில அவரோட கோட்டைக்குள்ள சாதாரண அடியாளா உள்ள போய் அந்த மொத்த நெட்வொர்க்கையுமே கண்டுபிடிச்சு லாக் செய்யக்கூடிய ஒரு ஸ்பையா தான் தனுஷ் நடிச்சிட்டு வராரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. ஏன்னா போக்கிரி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சோ இந்த மாதிரி கேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு டான் கும்பல் இருக்கும், அந்த கும்பலுக்குள்ள போய் அவங்க வந்து காலி பண்ற ஒரு விஷயத்துல தான் நடிச்சிருப்பாரு. சோ அதே மாதிரி தான் இவங்க நடிச்சிருக்காங்களாம். விஜய் அவர்களுடைய போக்கிரி திரைப்படம் மட்டுமே இல்லாம சிம்பு அவர்களுடைய 10 தலை இந்த திரைப்படமுமே இதே ஒரு கதைக்கத்துல தான் இருக்கும். சோ அதனால இந்த படம் வந்து கண்டிப்பா தனுஷ் அவர்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பா வெற்றி படமா அமையும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கையோட இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பையும் தாண்டி கண்டிப்பா வெற்றி படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. சோ அதே மாதிரி சோ இது மட்டும் இல்லாம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த டைட்டில் எப்போ எல்லாம் சீக்கிரம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா தனுஷ் அவர்கள் வந்து அவர் படம் நடிச்சு அந்த படத்தை ஹிட் படமா ஆக்கணும்னு தான் எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவருக்குமே ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. எப்படி விஜய் அவர்கள் அஜித் அவர்களுக்கு இருக்கிறாங்களோ அடுத்தபடியா தனுஷ் அவர்களுக்குமே எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல அவ்வளவு கஷ்டங்களை பட்டு இப்ப வந்து ஒரு முன்னணி ஸ்டாரா வந்துட்டு இருக்காரு. ஹிந்திலையுமே வந்து தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழ் தாண்டி ஹிந்திலையுமே ஹீரோவா ஜொலிச்சுட்டு இருக்காரு. சோ அவரோட அடுத்த படம் 55 எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. படத்தோட கதை இதுதான் அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகிடுச்சு. சோ இதனாலதான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மேலும் மேலுமே அதிகரிச்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுலயும் குறிப்பா 2 ஹீரோயின் சாய் பல்லவி அண்ட் ஸ்ரீலீலா. சாய் பல்லவி கூட சேர்த்து மாரி 2ல வந்து ஒரு செம்மையா வைப் பண்ணிட்டாரு. அதுலயும் அந்த ரவுடி பேபி சாங்ல 2 பேருமே அவ்வளோ மாஸ் கலக்கிட்டாங்க. சோ இதுல ஸ்ரீலீலா அண்ட் சாய் பல்லவி 2 பேருமே கூடயுமே சேர்ந்து இவர் வந்து ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வந்து ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சாய் பல்லவி டான்ஸ்ல பிச்சு எடுத்துருவாங்க. ஸ்ரீலீலாவுமே தன்னோட பங்குக்கு வந்து டான்ஸ் சூப்பரா ஆடுவாங்க. தனுஷ் அவர்களுமே செம்மையா ஆடுவாரு. சோ இதனால 3 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்றத விஷயத்த பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்காங்க. கண்டிப்பா செம்ம ட்ரீட் இருக்க போகுது. ஏற்கனவே 3 பேருமே தனித்தனியா டான்ஸ்ல பிச்சு உதருவாங்க. சேர்ந்து ஆடி இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பெரிய அளவுல வைபா இருக்க போகுது. கண்டிப்பா தியேட்டர்ல விசில்கள் வந்து பறக்க போகுது. அதுல வந்து கண்டிப்பா மாஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 3 பேரும் சாய் பல்லவியோட டான்ஸுக்கு அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி ஸ்ரீலீலாவுமே தன்னோட பங்குக்கு சூப்பரா ஆடுவாங்க. ஏன்னா அவங்களோட நிறைய சாங்ஸ் பார்த்திருக்கும். சில சாங்ஸ்லாம் அவங்க குத்து சாங்ஸ் எல்லாம் செம்ம வைபா ஆடி இருப்பாங்க. தனுஷ் அவர்களுமே அவ்வளோ பக்காவா மாசா ஆடுவாரு. சோ 3 பேருமே செம்மையா ஆட போறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எப்படி விஜய் அவர்களுக்கு வந்து அந்த போக்கிரி படம் வந்து ஹிட் படம் அமைஞ்சதோ அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கு இந்த தனுஷ் 55 படம் வந்து ஒரு ஹிட் படமா அமையும் தான் ஒரு எல்லாருமே நினைக்கிறாங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட சொல்றாங்க. ஏன்னா அந்த கதைக்களம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்கள் தான். போக்கிரி திரைப்படத்துல வந்து விஜய் அவர்களுக்கு அசின் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. சோ அந்த திரைப்படத்துல வந்து எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்களா தான் இருந்துச்சு. அதுலயுமே வைபுக்கு வந்து கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. சோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் இருக்குன்னு தான் சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தனுஷோட 55 இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, எந்த மாதிரி வைப கொடுக்க போகுது, விட்ட இடத்த பிடிக்க போறாரா? ஏன்னா ஏற்கனவே அவர் அடுத்தடுத்து படங்கள் வந்து அவருக்கு சரியான எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யல. இதனால இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால விட்ட இடத்த பிடிச்சிருவாரா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. சோ நீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் நடிச்ச திரைப்படங்களை உங்களுக்கு நடிச்ச திரைப்படம் எது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. சோ இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது போக்கிரி திரைப்படத்தோட கதை தான் இந்த கதைன்னு சொல்லிட்டாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு போக்கிரி திரைப்படம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் விஜய் அவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.